இப்படி என்ன ஒரு ஆனந்தம்னு தெரியல. ஸ்கூலுக்கு பூரி கொண்டு போறதில்ல. குட்டீஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால முன்னாடி நாளே 2 வகையான சுண்டல ஊற வச்சுட்டேன். வீடியோ எடுக்கிற ஆங்கிள் வைக்கிறேன்ற கோளாறுல உருளைக்கிழங்க பட்டாணி கூட சேர்த்து வைக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் தனியா மறுபடியும் வேக வச்சு எடுத்து தான் சேர்த்தேன். ஏன்னா நம்ம பூரிக்கு சைட் டிஷ்ஷா குடுக்க போறது பட்டாணி, உருளைக்கிழங்கு, மசாலா. சுமார் ஒரு 5 நிமிஷமா எனக்கும் உருளைக்கிழங்குக்கும் ஒரே சண்டை. ஒரு வழியா வெற்றிகரமா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சண்டையில மசிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறமா இருந்த சுண்டலையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் குடுத்து, கைக்கு கிடைச்ச மசாலா எல்லாத்தையும் எடுத்து போட்டு, தேவையான அளவு தண்ணியும் ஊத்தி, ஒரு கொதி விட்டு, அதுக்கப்புறம் மல்லி போட்டு இறக்கனா, டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமா இருந்தது. நான் செஞ்சேன் அப்படின்றதுக்காக சொல்லலங்க. உண்மையாலே. நான் மட்டும் இந்த ரெசிபி ஃபுல்லா ஷூட் பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணியிருப்பேன். பட் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதே ரெசிபிய நம்ம சாய் ஹோம் விலாக்ல திருப்பி செய்றோம், ஷூட் பண்றோம், அப்லோட் பண்றோம். கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. மசாலாவுல தான் மறந்து தொலைச்சிட்டோமேன்னு சொல்லி, இந்த பூரிய ட்ரை பண்ணி பார்த்தா, அது என்னமோ ஹார்ட் கோணலா வந்த ஒரு ஷேப்ல இருந்தது. எந்த ஷேப்ல வந்தா என்ன? பூரி நமக்கு உப்பணும். அவ்வளோதானே. கோணல் ஹார்ட்டா இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி, வர வரைக்கும் பூரிய சுத்தி விட்டு ஷூட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அப்படியே வச்சு பசங்கள்ட்ட கொடுத்தா, பசங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி. நாளைக்கு வேற ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாம்.